ஐயா முதல்வர் விஜய் அவர்களே, இந்த யானை வந்து தன் தலையில் தன்னால் மண்ணை வாரி போட்டுக்குமா, அதுபோல் நீங்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அந்த வன்னி அரசுக்கு நீங்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் என்னைக்கு கொடுத்தீங்களோ அன்னையிலேருந்து தமிழகத்தில் ஜாதி மோதல்களும் இந்த ஜாதிய ரீதியான சம்பவங்களும் அதிகமாக நடக்குது. உதாரணமாக இப்போ இந்த விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை குப்பம் நடுக்குப்பத்தில் ஆதி திராவிடர்கள் அங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய சுடுகாடாக இருக்குது. அதே சுடுகாடு இடத்த தான் அங்கே இருக்கக்கூடிய குப்பத்தோடைய மீனவர்களும் படகை நிறுத்துவதற்கு பயன்படுத்திட்டு பண்ணுறாங்க. இது காலங்காலமாக நடக்குது. ஆனால் இப்போது சில சமூக விரோத செயல்கள்னால அந்த இடத்துல சில மீனவர்களும் சில ஆதி திராவிடர்களும் சேர்ந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி இது ஒரு கலவரமாக மாற்றிருக்கிறாங்க. அந்த கலவரத்தை தூண்டும் விதமாக வன்னி அரசு அவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு ஆதரவாகவும் மீனவர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கி கருத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த இடம் முழுக்க முழுக்க ஆதி திராவிடர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை அவர் உருவாக்குறாரு. இதற்கு நீங்கள் தலையிட வேணும். ஏன்னா சமூக நீதித்துறை அமைச்சர்னா வெறும் ஆதி திராவிடர்கள் மட்டும் கிடையாது, மீனவர்களுக்கு சேர்ந்து தான். அப்போ மீனவர்களுக்கு தேவையான இடத்தையும் பிரித்து கொடுக்கணும், ஆதி திராவிடர்களுக்கு தேவையான அந்த சுடுகாடு இடத்தையும் பிரித்து கொடுத்து ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை அங்கே உருவாக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கடந்த மாதங்களாகவே அங்கே பெரிய கலவரங்கள், பெரிய ஆர்ப்பாட்டங்கள், பெரிய போராட்டங்கள், இதனால் உயிர் பலி கூட அங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய கலவரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெண்கள் கூட கடலில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக எங்கப்பா போனார் உங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீகாந்த், இந்த காமெடி நடிகர் எங்கன்னா தான் வர சொல்லுங்கள். அவர் எந்த தொகுதியில் நின்னு கூட தெரியாமல் இன்னொரு தொகுதியில் போய் நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு முட்டா பசங்களெல்லாம் கூட்டு வந்து மீன்வளத்துறை அமைச்சராக போட்டிருக்கீங்க. அவங்களெல்லாம் என்ன புரியும்? மீனவர்களோட கஷ்டம் என்ன புரியும்? ஆதி திராவிடர்களோட கஷ்டம் என்ன புரியும்? இப்படி தொடர்ந்து அமைச்சர்களை முன்னுக்கு பின் முரணாக பொருத்தமே இல்லாத அமைச்சர்களை நீங்கள் அந்தந்த துறையில் போட்டுட்டு இன்றைக்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக மீன்பிடி தடை காலத்தில் 20,000 ரூபாய் தர வாக்குறுதி கொடுத்த நீங்கள் இன்றைக்கி மீன்பிடி தடை காலம் முடிஞ்சு இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறாங்க. இன்னும் கூட அந்த காசு போய் அவங்களுக்கு சேரலை. அப்படின்னும் போது எந்த மாதிரியான ஆட்சியை இன்றைக்கி முதலமைச்சர் நம்மளுடைய விஜய் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு தெரியல. உடனடியாக சமூக நீதித்துறை அமைச்சரை கூப்பிட்டு அதே போல் மீன்வளத்துறை அமைச்சரை கூப்பிட்டு நல்ல அறிவுரையை சொல்லி அங்கே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்கள். அவர் என்னமோ சமூக நீதித்துறை அமைச்சர் வச்சுட்டு வேறு ஆதி திராவிட மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் மீனவர்கள்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாதா? அவெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஜாதி கிடையாதா? அவருக்குன்னு ஒரு பெரிய இனம் கிடையாதா? ஏன் அவங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரா? உங்களுடைய ஆதி திராவிடத்துறை நல அமைச்சர் வன்னியரசு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் அவர் ஆதரவாக இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்படி சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்க முடியும்? முதல்ல இலாக்காவை மாற்றிட்டு வேறு எதனா ஒரு இலாக்காவை அவருக்கு கொடுங்க. ஒன்று சிறுபான்மை இலாக்கா, ஒன்று சிறுபான்மை சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லைன்னா ஆதி திராவிட சப்போர்ட் பண்ணுறாரு. மீதி பேர்லாம் ஜாதிகாரன் கிடையாதா? மீதி பேர்லாம் வந்துட்டு மனுஷன் கிடையாதா? ஏன் மீனவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாதா? அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க படகு நிறுத்தத்துக்கு ஏதாச்சும் ஒரு சமரசம் பேசி கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமே தவிர, இல்லைனாக்கா இந்த கோட்டை குப்பமும் நடுக்குப்பமும் சரி இந்த விழுப்புரம் மாவட்டமே மிகப்பெரிய கலவர பூமியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடனடியாக நமது மாநில முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் தலையிட்டு இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட பேசணும்னு கேட்டுக்கிறோம்.